ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கோபிகா சதீஷ் யூடியூப் சேனல். நம்மள பல பேர் காளானை விரும்பி சாப்பிடுவாங்க. காளானை பிரியாணியாகவோ அல்லது ஒரு கிரேவியாகவோ செஞ்சு சாப்பிட்ற ரொம்பவே பிடிக்குங்க. இந்த காளானை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்றத பற்றியும், இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, காளானை எப்படி முறையாக செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ற விஷயங்களை தாங்க உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். கோதுமையை காட்டிலும் காளானில் 12 மடங்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குங்க. இது ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உயர் ரத்த அழுத்தம், இரத்த நாளங்களில் உட்புறத்தில் ஏற்படுற கொழுப்பு அடைப்பை நீக்கிற தன்மை காளான்களுக்கு இருக்குங்க. அதனால காளான் சாப்பிட்றது ரொம்பவும் நல்லதுங்க. இதயத்தை பாதுகாப்பதில் காளானுக்கு அதிக பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க காளான் சாப்பிட்றது ரொம்பவும் நல்லதுங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க காளான் சாப்பிடுவது மூலம் மலச்சிக்கல் பிரச்சனைன்றது சீக்கிரமாக குணமடையுங்க. கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உடல் இளைத்தவர்கள் தினமும் காளான் சூப்பு அருந்தி வந்தால் அவங்களுக்கு உடல் விரைவில் தேருங்க. அது மட்டும் இல்லாமல் காளான் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்முடைய பற்கள், நகங்கள், தலைமுடி வளர்ச்சிக்கு உறுதுணை புரியுங்க. காளான் சாப்பிட்றவங்களுக்கு உடலில் செல்னியம் சத்து அதிகரிக்குங்க. இதனால் எலும்புகள்ன்றது வலுப்பெறுங்க. இத்தகைய நன்மைகளை வழங்கக்கூடிய காளான் சில கெடுதல்களையும் ஏற்படுத்துங்க. அலர்ஜியில் தொடங்கி உயிரிழப்பு வரை ஏற்படுத்தக்கூடியதாங்க இந்த காளான். இந்த காளான்களை சரியாக பயன்படுத்தினால் இது நமக்கு அருமருந்துங்க. அதே நம்ம தவறாக பயன்படுத்தினால் இந்த காளானே கொடிய விஷமாக மாறுங்க. எப்போவுமே நம்ம காளானை சுத்தப்படுத்தும் போது எலுமிச்சை பழச்சாறை நீரில் கலந்து சுத்தப்படுத்தணுங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, காளான் வெளிப்புறத்தில் ஆக்சிஜன் கலந்து அது கருப்பு நிறமாக மாறும் தன்மை கொண்டதுங்க. இந்த எலுமிச்சை பழச்சாறு சேர்த்தும் போது காளான் கருப்பு நிறமாக மாறாது. அப்படி காளானை கழுவிய பிறகு அந்த காளானை ஒரு துணியில் பரப்பி காய்ந்த பிறகு தாங்க சமைக்க வேணும். காளானை 3 நாட்கள் வரை ஃப்ரிட்ஜில் வைத்து பயன்படுத்தலாங்க. ஆனால் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாதுங்க. அதே சமயம் காளானை திறந்து வைக்கக்கூடாதுங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, காளான் கருப்பு நிறமாக மாறுங்க. காளானை ஒரு இறுக்கமான டப்பாவில் போட்டு 3 நாட்கள் வரை பயன்படுத்தலாங்க. நறுக்கிய பிறகு கூட பயன்படுத்தலாம். சிறிது நிறம் மாறி இருந்தால் பரவாயில்லைங்க. ஆனால் பிசுபிசுப்பாக இருக்கிற காளானை நம்ம எப்போவுமே பயன்படுத்தக்கூடாதுங்க. காளானை பாலூட்டும் தாய்மார்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, பாலை வற்ற செய்யும் தன்மை காளானுக்கு இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக தாய்மார்கள் காளான் சாப்பிட்றத தவிர்க்க வேணுங்க. அது மட்டும் இல்லாமல் காளானில் பியூரின் சத்து இருக்குங்க. அதனால் கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் காளான் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாதுங்க. காளான் ஒரு சத்தான பொருளாக இருந்தாலும் அதை அனைவராலும் சாப்பிட முடியாதுங்க. அலர்ஜி, சருமத்தடிப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக காளான் சாப்பிடக்கூடாதுங்க. இந்த வீடியோவில் நம்ம காளான் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இந்த காளானை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த காளானை எப்படி சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம கோபிகா சதீஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யூ வாட்சிங்.